என்னுடைய மனோபம், என்னுடைய சுபாவம் என்பது எந்த ஒரு பிரிதொரு மக்களுடைய பிரச்சனைகள், பிரிதொரு சமூக மக்களுடைய நியாயமான கோரிக்கைகள் என் கவனத்துக்கு வந்தால் அதை உடனுக்குடன் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் உங்களை போன்ற ஊடகங்களிலும் எடுத்து சென்று அரசின் கவனத்தை ஈர்ப்பது என்னுடைய வழக்கம். அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதை தீர்ப்பதும், தீர்த்து அந்த மக்களுடைய வாக்குகளை பெறுவதும் அல்லது அரசியல் அடுத்த கட்டத்தை நோக்கி தொடர்ந்து இந்த ஆட்சி தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த பணிகளை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தான் முடிவு செய்ய வேண்டும். நான் முடிவு செய்கிற இடத்திற்கு இன்னும் வரவில்லை. ஒருவேளை வேல்முருகனை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டு பெரும்பான்மையாக வாக்களித்து வேல்முருகன் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகார கட்டிலில் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த நாட்டில் எந்த ஒரு பிரிதொரு மக்களுக்கும் எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு பின்னடைவும் சந்திக்காத ஒரு நேர்மையான நியாயமான சமூக நீதியும் கூட சமநீதியும் கூட அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசாக இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களையும் தமிழ்நாட்டை தாயகமாகின்ற தமிழ் மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு, உரிமை, பொருளாதாரம், வணிகம், முதலீடு, மீன்பிடி உரிமை, தொழிலாளர் உரிமை, மாணவர் உரிமை போன்ற அனைத்து பிரச்சனைகளிலும் அனைத்து மக்களுக்குமான ஒரு சமமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசை என்னால் நடத்த முடியும் என்கிற நம்பிக்கையில் தான் நான் ஒரு அரசியல் கட்சி நடத்திட்டு இருக்கேன். ஆக நான் இந்த அரசியல் அதிகாரத்தில் அமர்கின்ற போது நீங்கள் இதற்கான கேள்விகளை எழுப்பினால் அதற்கு கூடான பதிலை எங்களால் தர முடியும். பிரிது ஒரு அரசு இருக்கிறது. அந்த அரசுல ஒரு டைமிங் என்று சொல்வார்களே, ஒரு தேர்தலுக்கான ஒரு கூட்டணி அல்லது தேர்தல் உடன்படிக்கை